இந்திய தேர்தல் ஆணையத்தால் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100% வாக்களிப்பு தொடர்பாக பிரச்சார இயக்கம் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரையின்படி இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெறும் பெட்ரோல் வாகனத்துடன் பேரணியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து துவங்கப்பட்டது. இந்த பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். இந்த பேரணி முடிவாக நமது காந்தி மியூசியத்திலே முடிவெற்றது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே ப்ளீஸ் ப்ளீஸ் சார். அந்த வந்துடுறேன் சார். இப்படியே ஒரு ரவுண்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வாங்க முத்து. ரமேஷ் ஓகே. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ தமிழகத்தில் மிக முக்கியமான தேர்தலுக்காக 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக மாற்றுத்திறனாளி பெருமக்கள் அநேக விஷயங்களில் ஒரு சமூக சிந்தனையுடன் செயல்படுவதற்கு மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோமாக. அதில் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலருக்கு எல்லாருமே நல்ல மனசை சரியான ஒரு இன்மூவத்துடன் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செயல்படுத்திய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நன்றி. இந்த நாளில் நம்ம எல்லாருமே இதில் கலந்து கொண்டதுக்கு நம்முடைய மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம், தேசிய மாநில இளைஞர் மன்றம், மதுரை மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு அறக்கட்டளை, அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மகளிர் நல்வாழ்வுமை சங்கம் என எல்லோருமாக வருகை தந்தமைக்காக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாவட்ட